எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களது கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்றதுக்காக போடுற பதிவு. ஏன்னா 3000 சப்ஸ்கிரைபரை தாண்டி எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க அன்பு உள்ளங்கள், முகம் தெரியாத நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நான் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் அத்தனை பேரையும் பார்த்தேன். ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் போயிட்டு முகம் கூட கழுவலை. அப்படியே இந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். நான் அடிக்கடி சொல்வேன், உங்ககிட்டலாம் உறவும் நட்பும் கண்ணாடி மாதிரி இருக்கணும்னு. நீ பேசலை அதனால் நான் பேசலைன்னு இருக்கக்கூடாது, நீ பேசலை அதனால் நான் பேசுகிறேன் அப்படிங்கிற உறவாக இருக்கணும்னு நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன். இப்பையும் நான் சொல்கிறது, இன்னொரு முறை நம்ம பிறந்து வளர்ந்து இப்படி ஒரு வாழ்க்கையை வாழப்போவது இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. இந்த இடைப்பட்ட காலத்தில் நமக்கென்ன வீராப்பு இல்லையா? உறவுகளையும் நட்புகளையும் அவர்களோட குறை நிறைகளோட ஏற்றுக்கொள்ளலாம். யார் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டும். இன்றைக்கு இந்த திருமண வரவேற்புக்கு நான் போக முடியாத கண்டிஷனில் தான் இருந்தேன். நேற்றெல்லாம் இருந்தது என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ், போகவே முடியாது அப்படின்னு இருந்தேன். காலையில் கிளம்புற வரைக்கும் கூட கிளம்ப முடியலை. அப்புறம் ஒரு முடிவாக என்ன தான் ஆகுது, போய் பார்த்துடலாம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் நம்ம யாரையும் பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. பிள்ளைகள்லாம் ஃபாரினில் இருக்கிறாங்க, வெவ்வேறு ஊரில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் எப்போ பார்க்குறது? நம்ம சந்தோஷமாக போனேன். அங்கே கூட என்னோடய சேனலுக்கு எல்லாரும் பாராட்டு தான் தெரிவித்தாங்க. அவங்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியினை தெரிவிச்சுக்கிறேன். நேற்று பேசக்கூட முடியாது இருந்த நானா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. உண்மைதான், நேற்று எனக்கு என்னோடய ஹெல்த் இஷ்யூனால் என்னால் பேசக்கூட முடியல. மனசு கஷ்டமாக தான் இருந்தது, இதுக்கு போக முடியாமல் போயிடுமோன்னு. ஆனால் இன்னைக்கு கிளம்பிட்டேன். என்னைய சொல்லுவாங்க சின்ன பிள்ளையில, காய்ச்சல் வந்தால் கூட மேக்கப் போட்டுட்டு உட்காந்துக்குவா அப்படின்னு. அதே சின்ன பிள்ளையாக தான் இப்போ வரைக்கும் என்னுடைய கசின்ஸ், பெரியப்பா பசங்க, அண்ணா அக்கா இன்னும் என்னை அதே சின்ன பிள்ளையாக தான் பார்த்தாங்க. எனக்கு அதை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்பயும் சொல்கிறேன், இந்த பண்பை நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னா எங்கள் அம்மா கிட்டேருந்து. அவங்களுக்கு முகத்தில் சிரிப்பை தவிர எதுவுமே இருக்காது. அந்த கேரக்டர்லாம் அவங்கக்கிட்டேருந்து அந்த ஒரு நல்ல குணத்தை நான் கற்றுக்கணும்னு அப்படின்னா, எவ்வளோ மனம் வருத்தம் வேதனை இருந்தால் கூட காட்டிக்கவே மாட்டாங்க. சிரிப்பு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அந்த டெக்னிக்கை தான் நான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணேன். எனக்கு உடம்புக்குள்ளார 1000 வலி வேதனை இருந்தது, அதை நான் காமிச்சிக்கல. ரொம்ப சந்தோஷமாக தான் அதை என்ஜாய் பண்ணிருந்தேன். என் கசின் கூட வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு நான் பட்ட வேதனையை கண்கூட பார்த்தாங்க. அவங்களால முகமே இல்லை அவங்களுக்கு, இப்படி சிரமப்படுறியே அப்படின்னு. ஆனாலும் எனக்கு
அந்த மகிழ்ச்சி தான் இருந்தது. நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை வெளியில் காமிச்சிக்காதீங்க. நம்மளுடைய புன்னகையே ஒரு போர்வையாக வச்சுக்கோங்க. இது எங்கள் அம்மாட்டேருந்து கற்றுக்கிட்டது. 7 பிரதர்ஸ்க்கு நடுவில் பிறந்த ஒரே ஒன்லி டாட்டர் அவங்க. ரொம்ப அவங்க அப்பா அம்மா ரொம்ப சிறப்பாக வளர்த்தாங்க அவங்கள. கல்யாணம் பண்ணிட்டு வந்த இடத்துல எங்கள் வீடு, அவங்க வீடு நல்ல வசதி, எங்கள் வீடு சாதாரணமான வீடு. இருந்தாலும் எங்கள் அம்மா அதை ஒரு நாளும் அவங்க வெளியில் காமிச்சிக்கிட்டதே இல்லை. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். 7 பிரதர்ஸோட ஒய்ஃபு கூட ஒரு நாளும் அவங்க முகம் சொலிச்சு நாங்களாம் பார்த்ததே இல்லை. எங்கள் அம்மா இருந்து 2 இயர்ஸ் ஆச்சு. அவங்களுக்கு சிரிப்பு மட்டும்தான் தெரியும். அவங்க அண்ணன் பசங்களோ தம்பி பசங்களோ அத்தைன்னா அப்படி ஒரு பிரியம் அவங்களுக்கு இருக்கும். அவங்க பொண்ணாக பிறந்துட்டு அந்த ஒரு நல்ல குணத்தை கூட நம்ம அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கலன்னா என்ன அப்படின்னு தான் இன்றைக்கு நானும் அதே ஆயத்தை கையில் எடுத்து தான் இன்றைக்கி அந்த திருமணத்தை அட்டன் பண்ணேன். எங்கள் அம்மாக்கிட்ட இருக்க அதே சிரிப்பு இன்றைக்கி கல்யாணம் நடந்த பையனோட அம்மா அந்த அக்கா கிட்டே இருக்கும். எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, அந்த அக்கா எதையுமே காமிச்சிக்க மாட்டாங்க. எப்பயும் அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பை மட்டும்தான் நான் பார்ப்பேன். இவங்கெல்லாம் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன். கோபத்தை வச்சுக்கிட்டு கடுமையாக நம்ம முகத்தை போய் கண்ணாடியில் பாருங்களேன், கடுப்பாக இருக்கும் நம்மளுக்கே. அதே சிரித்து பாருங்களேன், நம்மளையே நமக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கே நம்மளை பிடிச்சா சுற்றி இருக்கவங்களுக்குலாம் அவ்வளோ பிடிக்கும். புன்னகையை முகத்தில் வச்சுக்கோங்க, என்ன கஷ்டமாக இருந்தாலும். சரி, எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், பேச முடியல. அப்புறம் எங்கள் அம்மாவை நினச்சோன்னே சொல்லுவாங்களே, துக்கம் தொண்டை அடைக்குது. எங்கள் அம்மா கேரக்டர் எப்படி தெரியுமா? அவங்கள ஒருத்தவங்க ரொம்ப கேவலமாக பேசினாங்க. அதை பற்றி எங்கள் அம்மா பற்றி அவங்க பேசுனதையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஃபேஸ் பண்ணும்போது அந்த முகத்தில் நம்மளாக இருந்தால் நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு கோபம் அப்படியே பல்ல நரன்னு கடிக்க தோணும். அவங்கள அப்படியே கசக்கி குப்பையாட்டு தூக்கி போட கோபம் வரும். ஏன்னா அந்த மாதிரி வார்த்தைகள் அது. அப்படியே ஒன்றுமே நடக்காத மாதிரி அவங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு சிறப்பு புடவை பணமெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. எனக்கு கோபம் வந்தது எங்கள் அம்மாட்ட. இவ்வளோ உங்களை கேவலமாக பேசினவங்களை போய் இப்படி மரியாதை செய்கிறீங்களே அப்படின்னு. எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? அவங்க புத்தி அப்படி, நான் அப்படி இல்லை. அவங்க லெவல் என்னவோ அதுக்கு சமமாக நான் இறங்கினேன்னா அவங்க சொன்னதை நான் ஏற்றுக்கிட்டதான் அர்த்தம். நான் அதை என்னோடய கால் தூசிக்கு கூட நான் நினைக்கல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எப்படிம்மா அவங்களால எப்படி இருக்க முடியும்னு. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை அசிங்கப்படுத்துகிறவங்களையும் அவமானப்படுத்துகிறவங்களையும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம்னா அவங்க சொன்னதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டதா அர்த்தம். இதை நான் உங்களுக்கும் சொல்கிறேன். என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்கன்னு நினைக்காதீங்க. கால் தூசிக்கு சமமாக தூக்கி போட்டுட்டே போங்க. அப்போ உங்களுக்கு வருத்தம் வேதனை எதுவுமே இருக்காது. சொன்னதை மாற்ற முடியாது, உலகத்தில் யாரையும் திருத்த முடியாது. இது நிதர்சனமான உண்மை. அதனால் மற்றவங்களுக்காக நம்ம கஷ்டப்பட்டு நம்ம லைஃப்பை வீணாக்கிக்க கூடாது இல்லையா? இதை யோசிங்களேன். இந்த பதிவை உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன். எனக்கு உங்கள் கூட லைவில் வரணும்னு ரொம்ப
இருக்குது. அதுக்கு சரியான சந்தர்ப்பம் அமையல. அப்போ நம்ம நிறையா பேசுவோம். இன்றைக்கி இப்போவே இந்த பதிவை போடணும்னு தோணுச்சு. ஒரு நல்ல குணத்தை ஒருத்தவங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டோம். அதாவது நம்மளுடைய ஃபீலிங்ஸை காட்டவே கூடாது. அதை புன்னகைங்கிற ஒரு இதில் எடுத்து மறைச்சிக்கிட்டு நம்ம இருக்கணும். இது நான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி நேற்று அவ்வளோ தூரம் உடம்பு சரியில்லாத நானா இன்றைக்கி இப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்திருக்கும் என்னை பார்த்தவங்களுக்கு. நான் போயிட்டு வந்து பட்ட கஷ்டத்தையும் என் கூட வந்து என்னோடய கசின் அவங்களும் பார்த்தாங்க. அதனால தான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா போயிட்டு வந்துருங்க. மனவேதனை கஷ்டத்தை மறந்துருங்க. அந்த இடத்துல நம்ம மீட் பண்ணுறவங்களோட சந்தோஷம் நம்மளையும் தொத்திக்கும். அதனால் ஒரு இடத்துக்கு போகணுமா, போயிட்டு வந்துடுங்க. ஒன்று வாங்கணுமா, அது நம்மளுக்கு அத்தியாவசியமானு தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. இப்படி நம்மளுடைய சின்ன சின்ன சந்தோஷங்களை அடுத்தவங்களோட இதுக்காக என்றைக்குமே இழந்துடாதீங்க. இதை ஒன்றை தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி இந்த பதிவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். போர் அடிச்சிருந்தேன்னா ரொம்ப சாரி. இருந்தாலும் இன்றைக்கி எப்படியாச்சும் உங்கள்கிட்ட இந்த பதிவை நான் பதிவு பண்ணி அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இதை பண்ணினேன். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இத்தனை நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.